இயேசுவை தேடி வந்த மக்கள் கூட்டம் ஆயனில்லா ஆடுகளைப் போல் இருந்ததனால் அவர்கள் மீது மனமிறங்கி இயேசு அவர்களுக்கு போதித்தார், புதுமைகள் பல செய்தார் என்று இந்த நற்செய்தி வாசகத்தில் வாசிக்கிறோம். இதனைத் தொடர்ந்து வருகின்ற பகுதியிலே கூட இயேசு அவர்களுக்கு அப்பம் பலுகு செய்து உணவளிக்கிறார். ஆயனில்லா ஆடுகள் என்றால் என்ன? ஆடுகளை பற்றி நமக்கு நிறைய தெரியும். இயேசுவினுடைய நாட்டிலே இயேசு வாழ்ந்த பொழுது அதிகமாக இருந்தது செம்மறி ஆடுகள். நமக்கு வெள்ளாட்டுக்கும் செம்மறி ஆட்டிற்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். வெள்ளாடுகள் பட்டியை விட்டு வெளியே வந்தால் அல்லது அவிழ்த்து விடப்பட்டால் வேகமாக ஓடி கண்டதையும் கடிக்கும், பார்த்ததையெல்லாம் தின்னும். செம்மறியாடுகள் அப்படியல்ல. ஆயனுடைய வழிநடத்தலின்படி தான் ஓடும், நடக்கும். அந்த ஆட்டுக்காரர் முன்னே நடந்தால் பின்னாடியே வரும். ஒரு குச்சியை வெத்தி தட்டினால் திசை மாறி போகும். இயேசு இங்கே குறிப்பிடுவது முக்கியமாக வெள்ளாட்டு கூட்டத்தை தான். அவர்களுக்கு ஆயன் இல்லவில்லை என்றால் அலைமோதி போய்விடுவார்கள், ஒன்றும் தெரியாது. உணவளிக்க ஆள் இருக்காது, எதிரிகளிடமிருந்து காப்பாற்ற, ஓநாய்களிடமிருந்து காப்பாற்ற ஆள் இருக்காது, வழிநடத்த உடல் நலமில்லை என்றால் அவற்றிற்கு கட்டு போட, மருந்து கொடுக்க ஆள் இருக்காது. நீண்டு கொண்டே போகலாம். யோவான் நற்செய்தியினுடைய 10வது அதிகாரத்திலே இயேசு ஆயன், நல்ல ஆயன் என்ற பகுதியிலே இதை பற்றி தெளிவாக பேசுவார். விருப்பம் இருந்தால் அதை படித்து பாருங்கள். ஆயனில்லா ஆடுகளை பார்த்து மனம் இறங்குவது கடவுளுடைய பண்பு, அது குணம். முதல் வாசகத்திலே அதை தான் நாம் வாசிக்க கேட்டோம். இஸ்ராயல் மக்களை எப்பொழுதுமே நாம் உங்களுடைய ஆயன், நீங்கள் என்னுடைய மக்கள், நெறி தவறி போகிற பொழுதெல்லாம் வழிகாட்டுகிறார், வழி நடத்துகிறார், கண்டிக்கிறார். கடவுளுடைய இந்த இரக்கம், அன்பு, பராமரிப்பு பல்வேறு விதத்திலே இறைவாக்கினர் வாயிலாக சுட்டி காட்டப்பட்டது, இயேசு வழியாக தெரிவிக்கப்பட்டது. இன்றைக்கும் திருச்சபை அதை செய்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் கடவுள் சார்பாக நின்று திசை மாறி போகிறவர்கள், திக்கு தெரியாமல் அலைகிறவர்கள், உடல்நலம் இல்லாதவர்கள், தேவையில் இருப்பவர்களுக்கு ஆயனாக கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் தர வேண்டும் என்பதுதான் செய்தி. அது ஒருவேளை நம்மோடு இருக்கிறவர்கள், நம் குடும்பத்தில் இருப்பவர்கள், யாராக நாம் இருக்கலாம். எனவே யோசித்து பார்ப்போம், எங்கே நாம் இயேசுவைப் போல ஆயனாக இருக்கிறோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.